ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் டு சிங்கப்பெருமாள் கோயில் அவுட்டர் ரிங்கில் தாங்க இருக்கோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பை மீட் பண்ணுறதுக்கு தாங்க. இந்த மீட்டப் எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அரட்டையை அடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். இப்போது இங்கே இந்த வீடியோவை கட் பண்ணிவிட்டு மீட்டப் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. 600 டோலை நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. நாங்கள் எப்பயுமே மீட் பண்ணுற ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா டீ பிரேக் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் எப்பயுமே டீ பிரேக்குக்காக ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அந்த டீ பிரேக் வந்து இன்றைக்கி வந்து எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 600 டோல் தாண்டினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜூஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே தான் எங்களோட மீட்டப் பாயிண்ட்டு. யூஸ்வலாகவே எப்பயுமே அங்கே தான் இருப்போம். இப்போது அந்த மீட்டப் பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்றத அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹரி வந்திருக்காரு, விக்கியும் வந்திருக்காரு. யாரும் வரலையா இன்னும்? ஏன்? என்ன பிரச்சனை? இதெல்லாம் சேர்த்தா இல்லை, பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி ஒரு கேமரா, சைடில் ஒரு கேமரா. ரைட் ரைடா இதை இப்போ ஆன் பண்ணுறாரு. அவங்களே ஆன் பண்ண வந்துச்சா? குரூப் வரல. உங்களை காட்டுதா பாரு. அது யாரோட கரண்ட் ஆகுது? ஹரியோட கரண்ட் ஆகுது. என்ன குரூப்? பப்ளிக்கா? பப்ளிக்கில் தான் இருக்குது. இது வந்து 50Gயா? இதோட கூட அவருக்கு இது இல்லை. சீதாட்டியா போட்டிருக்கீங்க? சரி, ஓகே, நம்ம அங்கே தான் காட்டுலாம். டீ அடித்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம டீ பிரேக்லேருந்து நம்ம இப்போ மூவ் பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டுக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா யூஸ்வலாக நாங்கள் எப்பயுமே எல்லா ரைடுக்குமே வந்து இன்டர்காம் கனெக்ட் பண்ணி தான் ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ரை பண்ணோம், பட் அது இன்டர்காம் கனெக்ட் ஆகலை. ஏன்னா நம்ம பசங்க யாருமே வந்து அந்த அப்டேட் பண்ணல, ஆப் வந்து அப்டேட் பண்ணல. அதனால் நம்ம நார்மல் காலில் பேசிட்டு அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ பாஸ், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. எப்போ பார்த்தாலும் லேட்டு, எல்லா ரைட்லேயுமே லேட்டு தாங்க. இனிமேல் எல்லா ரைட்லேயுமே எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த குரூப் ரைட்ஸில் இவர் எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் இவர் தான் லாஸ்ட்டாக கிளம்புவார். அதான் விக்கி. கைஸ், சடனாக பிளானில் ஒரு சேஞ்சை சொல்ல மறந்துட்டேன். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அலம்பறை ஃபோர்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எங்கே சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 99 காஃபி ஷாப்பில் தாங்க. நீங்கள் இந்த ரூட்டில் மண்டலூர் டு அச்சரப்பாக்கம் ரூட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நாங்கள் எப்போவும் 99 காஃபி ஷாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அங்கே கிடைக்கிற அந்த மினி டிஃபன் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் அங்கே சாப்பிடுவோம். என்னதான் இருந்தாலும் சண்டே மார்னிங் ஒரு குரூப் ரைட் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தாங்க, இல்லையா?
இன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். 99 காஃபி ஷாப் ரீச் ஆயாச்சுங்க. பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமான்னு தெரில. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் கார்லாம் நிற்கிது இல்லையா, இங்கே தான் நாங்கள் எங்கள் டூ வீலர்ஸை பார்க் பண்ணுவோம். அந்த ஷீட் மாதிரி போட்டிருப்போம், அங்கே தான் பார்க் பண்ணுவோம். இப்போ அந்த ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரில. இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்குங்க, ஏன்னு தெரிலையே. இன்னைக்கு தான் முகூர்த்த நாளா? சண்டே யூஸ்வலாக இது இவ்வளோ க்ரௌட் இருக்காதே. இன்னைக்கு கண்டினியூஸ் லீவ் டேஸும் கிடையாது, ஏன் இவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு தெரிலையே. இன்னைக்கு சாப்பிட்டா மாதிரி தான். புது அப்டேட் வந்திருக்கா, ஏதாவது சிங்க் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்டேட் பண்ணிட்டீங்களா? அப்டேட்னா என்ன பண்ணோம்? T30 ஃபோன் பண்ணேன், டைம் கேம் பண்ணாரு. ஏய், வாங்கி வச்சதே நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு எதனா நீ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறேன். ஏன்னா ப்ளூ மாதிரி இன்னும் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ண முடியல. இதே வேறு அப்டேட்டா? விக்கி ப்ரோ, இன்னைக்குள்ளே நம்ம ஃபோட்டோ போய் பார்த்துடலாமா? ஏன் கேட்குறேன்னா, எவ்வளோ நேரம் ப்ரோ கிளம்புவீங்க? ஐயோ ப்ரோ, சீக்கிரம் கிளம்புங்க ப்ரோ, எல்லாரும் போயிடுவாங்க போல, எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கே ரீச் ஆயிடுவாங்க போல. கைஸ், ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 99 காஃபி ஷாப்பில் இருந்து நம்ம டைரெக்டாக ஃபோர்ட்டுக்கு தாங்க போக போகிறோம். போகிற வழியில் அப்படியே நம்ம கொஞ்சம் அலம்பரை ஃபோர்ட்டை பற்றியும் பேசுவோம். அலம்பரை ஃபோர்ட்டை பற்றி சொல்லணும்னா, மாமல்லபுரமில் இருந்து 40 கிலோமீட்டர்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஆனால் நம்ம அந்த ஈசிஆர் ரூட் வழியாக போகலை. பிரேக்ஃபாஸ்ட் 99 காஃபின்றதுனால லேண்ட்மார்க்கில் இருந்து நம்ம ஈசிஆர் கனெக்டிங் ரோடு வழியாக தாங்க போக போகிறோம். எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே, யாராவது மிஸ் ஆகிட்டாங்களா? விக்கி ப்ரோ தான் ரூட்டு மாறி போயிட்டார் போல். ப்ரோ, இந்த சைடு தான், வாங்க வாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க வாங்க. அலம்பரை ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 1800 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஒரு ஃபோர்ட்டு தாங்க. இந்த ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக கட்டப்பட்ட ஒரு ஃபோர்ட்டுங்க. அதாவது இந்த காட்டன் சாரீஸு, உப்பு, டைரி ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்காக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபோர்ட்டுங்க 18th செஞ்சுரியில். இவர் தாங்க ஹரி, நம்மளை கிராஸ் பண்ணி போனார்ல இப்போது, இவர் தான் ஹரி. இவரை நாங்கள் எப்பவுமே மாஸ்டர் தான் கூப்பிடுவோம். வடிவேல் சொல்கிற மாதிரி, நீ பரோட்டா மாஸ்டர்னு எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் தானடா தெரியும் அப்படின்ற மாதிரி அவரை மாஸ்டர் தான் நாங்கள் கூப்பிடுவோம். எனக்கு முன்னாடி இப்போது போனது வந்து பார்த்திங்கன்னா மதன். அவர் வந்து அவரோட டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற புள்ளிங்க மாதிரி சும்மா வெளுத்து வாங்குவார் கட்டிங்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அவரை மதன் புள்ளிங்கம் தான் கூப்பிடுவோம். நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ வந்து 2 to 3 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். பட் இப்போது ஃபஸ்ட் டைமாக குரூப் ரைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ண போகிறேன். இப்படி இருக்கு பாருங்கள், பச்சை பசேன்னு சூப்பராக. அதுவும் சென்னையில் இப்படி ஒரு இடமா, அதுவும் இந்த ரூட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. எங்கே திரும்பினாலும் க்ரீனரியாக தாங்க இருக்குது, கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது. இப்போ என் மைண்டில் இந்த பாட்டு தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள்.
செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நான் ஃபீல் பண்ணதை நீங்களும் ஃபீல் பண்ணீங்களா? செம்மையாக இருந்தது இல்லைங்க? செம்ம சாங். இந்த லொக்கேஷனுக்கு ஆப்டான ஒரு சாங். அட்லாஸ்ட் அலம்பரை ஃபோர்ட்டுக்கு ரீச் ஆகி விட்டோம். வாவ், லேக் வியூ செம்மையாக இருக்குங்க. அலம்பரை ஃபோர்ட்டோட லைட் ஹவுஸ் அதுதாங்க, வேற லெவலில் இருக்குங்க பிளேஸு. ஐ லவ் திஸ் பிளேஸ், பியூட்டிஃபுல். இந்த ஃபோர்ட் உங்கள் ஃபேவரட் கேங்கோட விசிட் பண்ண ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ்னே சொல்லலாங்க. ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட செம்ம பிளேஸுங்க. ஃபோர்ட் ரீச் ஆகிற வரைக்குமே ரோட் சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாம். நீங்கள் இந்த இடத்துக்கு காரில் கூட தாராளமாக வரலாங்க. இந்த லொக்கேஷன் மேப் டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நிறைய மூவி சீன்ஸ் அண்ட் சாங்ஸ்க்காக கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடுவோம். அதையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. Until then, bye from Sasi. See you soon in another video. Tata, bye bye.